தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவி. தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் ஈசிடெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா. தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். டில்லி பாரத் மண்டபத்தில் இந்தியா மெட்டெக் எக்ஸ்போ 2025 என்ற பெயரில் மருத்துவ கருவிகளுக்கான கண்காட்சி இன்று துவங்கியது. துவக்க விழாவில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேசினார். புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தன்னம்பிக்கை கொண்ட தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உறுதி செய்யும் வலிமையான திசையின் முதல் படி. 2047 வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் 140 கோடி இந்தியர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்காலத்தில் முக்கியமான சவால்களை எதிர்கொள்வதற்கான மிகப்பெரிய மாற்றங்களை நம் நாடு சந்தித்து வருகிறது. இந்தியா ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் நிற்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளை தாங்குகின்ற தன்னம்பிக்கை அதனிடம் உள்ளது. 2047க்குள் $4 டிரில்லியன் பொருளாதாரத்திலிருந்து $30 டிரில்லியன் பொருளாதாரமாக நாம் வளர்வோம். அதை அடைய நம் அனைவருக்கும் கடமைகள் உள்ளன. அவை வரையறுக்கப்பட்டு இருக்கின்றன. 140 கோடி இந்தியர்களின் மன உறுதி, அர்ப்பணிப்பு நாட்டை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது. அதுதான் இந்தியாவை வேகமாக வளரும் பொருளாதாரமாக மாற்றுகிறது. உலகில் இப்போது நிலையற்ற, நிச்சயமற்ற, புவிசார் அரசியல் ஆபத்துகள் நிறைந்த சூழல் நிலவுகிறது. அப்படிப்பட்ட காலத்திலும் கூட நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% வளர்ச்சியை நம் நாடு உறுதி செய்திருக்கிறது. பிரதமர் மோடி போன்ற ஒரு உறுதிமிக்க தலைவர் நாட்டை வழிநடத்தும் போதுதான் இது சாத்தியமாகும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். Yesterday's GST reforms are a step in the direction of ensuring an Atmanirbhar Bharat, an India which is self-sufficient, self-reliant, an India whose supply chains are self-reliant, an India that cares for every Indian. 140 crore Indians coming together with the collective resolve to make India Viksit Bharat by 2047, a developed and prosperous nation where everybody gets opportunity, where everybody becomes a participant of India's inclusive and sustainable growth story. And I'd like to thank all the leadership of IFEX 2025, the 11th edition. And most of us know 11 is a very auspicious number in India.